இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நருட்டோ ஸ்வீடன் 221வது எபிசோடு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு 3 பேர் ஓடி வந்துட்டு இருப்பானுங்க. கடைசியில் பார்த்தா யாரா பாம்பு வச்சு பிடிக்கிறதுன்னு பார்த்தா நம்ம கபுட்டோ. உரோச்சிமாரோட பவர் எடுத்துட்டு இவன் ஒரு பக்கம் தெரிஞ்சிட்டு இருப்பான். அடுத்து இவன் என்னெல்லாம் பண்ண போறானோ. இங்கேருந்து கட் பண்ணால் மவுண்ட் பியாபக்குள்ள, அதாவது நருட்டோ உடம்புல நைன்டெயில் ஃபாக்ஸ் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா சீல் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட சாவி இப்போ முன்னாடி இருக்கு. அதை தான் எடுத்துக்க சொல்லி நம்ம கெவன்டோரோ சொல்லிட்டு இருக்குது. அது என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டீங்கன்னா அது ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். ஏற்கனவே அது வீக்காக தான் இருக்குது. பட் நருட்டோ என்ன பண்ணுறான், இப்போ மொத்தமாக ஓப்பன் பண்ணி விட்றான். அதில் நைன்டெயில் ஃபாக்ஸோட முழு சக்கராவனும் கிடைக்கும். இதில் தான் ஒரு பஞ்சாயத்து இருக்குது. நைன்டெயில் ஃபாக்ஸ் கிட்ட வெறுப்பும் இருக்குது, சக்கராவும் இருக்குது. நருட்டோ என்ன பண்ணுன்னா, இந்த சக்கராவை மட்டும் பிடிச்சி இழுக்கிறேங்கிற பேரில் வில்லையும் இழுத்துட்டானா அப்புறம் அவ்வளோதான். அவன் நைன்டெயிலாக மாறி பக்கத்தில் இருக்கிறவங்க முட்டுக்கட்டையில் போட்டு வாயை குத்தி போடுவான். இப்போ அவன் என்ன பண்ணுவானா, நீ போ நீ வான்னு சொல்லி சக்கராவை மட்டும் அவன் இழுத்து வச்சுக்கிட்டானா செமையான பவர் அவன்கிட்ட அல்டிமேட்டாக இருக்கும். நைன்டெயில ஓவர் கம் பண்ணிடலாம். அதாவது நருட்டோ பாடியில் நைன்டெயில போடும்போது 8 சீல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ வீக்காக தான் இருக்குது. இப்போ அவன் ஓப்பன் பண்ணி விட்டானா நைன்டெயில மொத்தமாக ரேஞ்ச் மோடுக்கு போயிடும். இது விட ஹைலைட்டு இவனோட மைண்டு கரெக்டாக இருக்கணும். நம்ம நருட்டோட மைண்டு கொஞ்சம் அசந்தானா சோலி முடிஞ்சு. ஒரு டைம் என்னாச்சு, ஜிராயா கூட ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்திருப்பான். அப்போவே நைன்டெயிலாக மாறி இருப்பான். அப்போ ஜிராயா எப்படியோ அந்த சீலிங் ஜூட்ஸுவை பயன்படுத்தி அவ்வளோதான் அவனை சாந்தமாக்கியாச்சு. கெமட்டோரோ தவளையை கூப்பிடுவான். இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீக் ஆகிட்டு தான் போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எப்படியோ சாந்தமாக்கியாச்சு. அப்புறம் போயிட்டு இருக்கும்போது ஜிராயா ஒரு பிளானை பண்ணுவான். இதுக்கு மேலே முடியாது, இனிமேல் நான் பண்ணுறதான் அப்படின்னு சொல்லிட்டு கெமட்டோரோவை சமன் பண்ணி வர வைப்பான். அது ஒன்றும் இல்லடா, அதாவது நைன்டெயில் ஃபாக்ஸோட டெட்டாகிராம் சீல் இருக்குல்ல, அதை இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணு அப்படின்னு. எல்லாருமே அந்த இடத்துல சாக்கு, என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு. அப்புறம் ட்ரைனிங் லொகேஷனு அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் நொறுங்கி போய் கிடக்கும். அதுக்கப்புறம் நருட்டோவனால முடியல. அதுக்கப்புறம் ஜிராயாட்ட புலம்பி தள்ளுவான், என்னால் முடியலையான்னு. அப்புறம் ஜிராயா சொல்லுவார், இந்த மாதிரிலாம் சோர்ந்து போகாத, இது விட ஹைலைட் என்னன்னா நீ மினட்டோட ரசிங்கன்னு நீ மட்டும்தான் கற்று வச்சிருக்கிற. நருட்டோக்கு சந்தோஷம் தான், பட் இந்த விஷயத்தோட அந்த விஷயம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அது ரசிங்கன் பவரை சொல்கிறான். ஸோ நருட்டோனாலேயே நைன்டெயில் ஃபாக்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஜிராயா அப்படி இப்படின்னு பேசி மண்டையை கழுவி டாக்னோ ஜூட்ஸுவோ போட்டு விட்ருவான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிராயா ஒன்றை தவிர இந்த நைன்டெயில் ஃபாக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது எவனுமே கிடையாதுங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பான். ட்ரைனிங் பண்ணுவான். அப்போ 4 டைல் வெளியே தான் சம்பவம் நடந்திருக்கும். ஜெராயாவோட நெஞ்சில் கோடு ஓட்டு விட்டுருக்கும். ஜெராயாக்கு சாவடி. நருட்டோவும் இதை நினச்சி பார்த்துட்டு அப்படியே நின்றுருப்பான். போய் கை வைக்கலாமா வேணாமான்னு. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இதை டைட் பண்ணும். லூஸ் பண்ணி விட்டா எல்லாத்துக்கும் சுற்றி இருக்கவங்களுக்கு டேஞ்சரஸ். ஃபஸ்ட்டு என்னாச்சு, உராச்சிமாரு சாஸ்கேவை பற்றி பேசும்போது அந்த இடத்துல செல்ஃப் கண்ட்ரோலை இழந்து எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டியிருப்பான். ஸோ அந்த இடத்துல எமோட்டோ மட்டும் இல்லைன்னா நைன்டெயில் எல்லாத்தையும் போட்டு வேட்டையாடி இருக்கும். அதுக்கப்புறம் பெயின் அட்டாக் நடக்கும்போது அதே தான். அப்போ 4th ஓக்காகே எப்படியோ தடுத்து விட்டாரு. நருட்டோ மட்டும் நைன்டெயில் பவரை கண்ட்ரோல் பண்ண தெரியலன்னா அவ்வளோதான். அடுத்து சண்டை போட போகிறது சாஸ்கே கூட. அவன் ஏறி மிதிச்சுட்டு போயிடுவான். அப்புறம் மினாட்டா சொன்னது ஞாபகம் வரும், நருட்டோ உன்னை நம்பி மட்டும்தான் இந்த நைன்டெயில உன் உடம்புக்குள்ள சீல் பண்ணியிருக்கான் அப்படின்னு. சுற்றி இருக்கவங்க எல்லாரும் என்ன நம்புறாங்கன்னு சொல்லிட்டு சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல ஒரு கை பார்த்தறேன்னு சொல்லிட்டு போய் கான்ட்ராக்ட் விட்டா கை வச்சிருவான். அது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி. அடுத்து ஸ்டோரேஜுங்கிற ஒரு விஷயம், அதாவது கெமட்டோரோ இருக்குது பார்த்தீங்களா, அது சீலோட பார்த்தீங்கன்னா நருட்டோ உடம்புக்குள்ளே போயிடணும். அதாவது ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கணும். நருட்டோட வாயை பழக சொல்லி உள்ளே போக முடியாமல் முக்கிட்டு கிடக்கும். அப்போ லாடு ஃபுகசுக்கு ஒரே உள்ளே போயிடும். அப்போ நருட்டோவும் கேட்பான், எல்லாமே முடிஞ்சுதே, நான் தான் அந்த ஆட்டோ பாக்ஸ் பார்ப்பேன்ல, எங்கே பார்ப்பேன் அப்படின்னு. அப்போ தான் சொல்லுவார் லாடு எல்ட்ரு. கரெக்டாக எனக்கு எந்த இடம்னு சொல்ல தெரியாது, பட் அது ஒரு பேரடைஸ் ஐலாண்டு. நருட்டோவும் சந்தோஷப்படுவான், சரி அப்படின்னு. ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், அந்த ஆட்டோ பஸ்ஸை பற்றி சொல்லுங்க அப்படின்னு. அது உனக்கு ஹெல்ப் பண்ணும், கவலையே படாது அப்படின்னு. இந்த பக்கம் அன்கோட டீமு, அதான் ஆரம்பத்தில் கபுட்டோ 3 பேர்த்த செஞ்சான்ல, அதை விஷயத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களே பயங்கரமான சாக்கு, அதாவது உராச்சி மாதிரி யோசிக்கிற மாதிரி தான் இவனு யோசிச்சு அடுத்து பண்ண போகிறான். அடுத்து போகிறது லீஃப் வில்லேஜுக்கு போகிறானா இல்லை அக்காட்ஸ்க்கு போகிறானான்னு தெரியல. அவங்க இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல காமிச்சா கபுட்டோவை காமிப்பாங்க. அவன் மதராவை பார்த்துட்டு, நீ டோபி தானே, ஏன் நீ மதரான்னு கூப்பிட்டுக்கிற அப்படின்னு. டே நீ யாரா அப்படின்னு சொல்லி மதராவும் கேட்பான். அப்புறம் இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும்னு, நான் பல இடங்களுக்கு போய் ஸ்பை பண்ணியிருக்கேன், நான் அனிமி ஸ்பைக்கிங்கடா பேப்பையில அப்படிமா. நீ அக்காட்ஸ்கியோட துரோகி, நானே உன்னை போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு வருவான். அவன் கீழே போய் ரீஅனிமேஷன் ஜூட்ஸு போடுவான். அவனே நிமிஷம் வாயடிச்சு போயிடுவான். கபுட்டோவும் சொல்லுவான், இந்த ஜூட்ஸு 2வது ஒக்காகே உராச்சி மறு, அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் பண்றேன் அப்படின்னு. மதராவும் இருந்துட்டு சரி உனக்கு இப்போ என்னதான் வேணும்னு சொல்லி கேட்கும்போது கபுட்டோவும் சொல்லுவான், இந்த மாதிரி கொஞ்ச நாள்ல நீ வார ஸ்டார்ட் பண்ண போறேன்னு தெரியும், அதுக்காக ஆர்மி ஃபோர்ஸை நான் உனக்காக தரேன் அப்படின்னு. அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் இட்டாச்சி உச்சிகா, சசோரி, அதுக்கப்புறம் டெரிடரா, அதுக்கப்புறம் கக்குசு, அதுக்கப்புறம் நகட்டோ, இந்த மாதிரி நிறையா பேர் என்கிட்ட இருக்காங்கன்னு சொல்லுவான். மதராவும் இருந்துட்டு சரி இதுக்கான நோக்கம் தான் உன்னோடது என்ன அப்படின்னு கேட்கும்போது தான், ஸோ இது ஒரு நல்ல கேள்வி, அதாவது எனக்கு சாஸ்கே உச்சிகா வேணும், என்னோட ரிசர்ச்சுக்கு நம்ம போரில் ஜெயிச்சிட்டோம்னா நீ சாஸ்கே உச்சிகாவை என்கிட்ட ஒப்படைச்சிடணும், அவ்வளோதான். கபுட்டோ ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டான். ஆனால் மதரா இருந்துட்டு சரி ஒரு வேளை நான் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு மறுபடியும் கபுட்டோ ரீஅனிமேஷன் ஜூஸ் பண்ணுவான். கடைசியாக பார்த்து அந்த சபப்பெட்டியை பார்த்துட்டு டோபியை சாக்காயிருவான், சாரி மதராவே சாக்காயிருவான். யார் அந்த பொட்டியில் வர வச்சிருப்பான் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்பாய்லர் அலர்ட், புதுசாக பார்க்குறவங்க கமெண்ட்குள்ளே போகாதீங்க. அப்புறம் மதராவும் நம்ம கபுட்டோவை சேர்த்துப்பான்.
ஸோ அப்புறம் அங்கோட டீமை தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கபுட்டோ கொண்டு வச்சிருப்பான். ஒருவேளை நம்மள்ட்ட கீழே ட்ராப் பண்ணுறானோ அப்படின்னு அன்குக்கும் ஒரே ஒரு டவுட்டு. அதுக்கப்புறம் பேங்காக் அண்ணை வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது டோபியாவும் அண்டர் கிரவுண்ட் ஏரியாக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அங்கோட டீமு ஃபுல்லாக சாக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் டோபியாவும் ஒரு மாதிரி பார்த்துட்டே போவானுங்க. எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கபுட்டோவை பார்த்தா தான் வில்லத்தனமாகவே இருக்குது. ஏன்னா அவன் யோசிக்கிறது அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா 201வது எபிசோடு இந்த இடத்துல முடிக்கிறாங்க. சரி, நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ டாடா.